பலமுறை அணு ஆயுத சோதனைகளை நடத்தியிருக்கும் வடகொரியா தன்னிடம் இருக்கும் ஏவுகணைகளை கொண்டு அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற அச்சம் பசிபிக் பிராந்தியத்தில் எப்போதுமே உண்டு. அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். உலக நாடுகளிடமிருந்து முற்றிலுமாக தனிமைப்பட்டிருக்கும் வடகொரியா தன்னிடம் 4 வகையான ஏவுகணைகள் இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. 1000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் நோடோங், 2200 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை தாக்கும் டோபோடோங், 4000 கிலோமீட்டர் வரை செல்லும் முசூடன், 6000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய டோபோடோங் 2 ஆகியவை இந்த நாட்டிடம் இருக்கின்றன. இவை தவிர டோபோடோங் 2 ஏவுகணைகளின் 2வது வடிவத்தையும் வடகொரியா வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை சுமார் 10,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் தாக்க வல்லது. வடகொரியாவின் இத்தகைய ஏவுகணை குவிப்பு அருகே இருக்கும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான தென்கொரியா, ஜப்பான் ஆகியவற்றை நெடுங்காலமாகவே கவலையடைய செய்திருக்கிறது. தற்போது இருக்கும் ஏவுகணைகளில் குறைந்த தொலைவை தாக்கும் ஏவுகணையை கொண்டே ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளை வடகொரியாவால் தாக்கிவிட முடியும். இந்த நாட்டிடம் இருக்கும் 2வது பெரிய ஏவுகணையை கொண்டு அமெரிக்காவின் பிராந்தியமான குவாம் தீவை கூட தாக்கிவிட முடியும். 4000 கிலோமீட்டர் செல்லும் முசூடன் ஏவுகணை தென்கிழக்கு ஆசிய பிராந்தியங்கள் வரை செல்லும். இதேபோல் 6000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கும் டோபோடோங் 2 ரக ஏவுகணையை பயன்படுத்தினால் அமெரிக்காவின் ஹவாய் தீவுகள், அலாஸ்கா வரையிலும் தாக்குதல் நடத்தலாம். வடகொரியாவிடம் 10,000 கிலோமீட்டர் செல்லும் ஏவுகணை இருப்பது உண்மை எனில் அந்த நாடு அமெரிக்காவுக்கு மிக அருகே கூட தாக்குதலை நடத்திவிட முடியும். இத்தகைய ஆபத்துகள் இருப்பதை உணர்ந்திருக்கும் அமெரிக்காவும் பிற நேட்டோ நாடுகளும் பசிபிக் பிராந்தியத்தின் பல வகையான ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வைத்திருக்கின்றன. வடகொரியாவிலிருந்து ஏவுகணைகள் புறப்பட்டால் அவற்றை தன்னிச்சையாகவே கண்டறிந்து இடைமறித்து தாக்கி அழிக்கும் திறன் இவற்றுக்கு உண்டு. இத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் வடகொரியாவின் ஆயுத குவிப்பால் பிராந்திய அமைதி பாதிக்கப்படும் என்பதே அந்த நாட்டுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு காரணமாய் அமைந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன்.